Hi, good afternoon. This is Dr. Anita Subramaniam speaking. I was looking at some videos and நிறைய வீடியோ பார்த்ததில்ல I saw a number of videos where நிறைய பேர் வந்து the Dravidian language, Tamil Dravidian language, ஹிந்தி வந்து இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் நம்ம எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இங்கே இங்கே ஹிந்தியில் நேம் போர்ட்ஸ் எல்லாம் ஹிந்தியில் எதுக்கு எழுதணும், நார்த் இந்தியாவில் தமிழில் எழுதணும். ரெண்டாவது மூணாவது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தரது அவங்க பணம் கொடுக்குறாங்க, நாங்கள் சொல்லித்தரோம், ஸ்கேட்டிங் சொல்லித்தரோம், கராத்தே சொல்லித்தரோம், பாக்ஸிங் சொல்லித்தரோம், டான்ஸ் சொல்லித்தரோம், நிறையா சொல்லித்தரோம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லித்தருமான்னு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம படிப்பு சொல்லித்தரதுங்கிறது அது வந்து ட்ரெவிடியன் லாங்குவேஜாக இருக்கட்டும், இண்டோ யூரோப்பியனாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், இப்போ இங்கிலீஷ் தான் சொல்லித்தரோம், விச் இஸ் கம்ப்ளீட்லி அன் யூரோப்பியன் லாங்குவேஜ், நாட் ஈவன் அன் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். ஸோ த பேசிக் பர்பஸ் ஆஃப் டீச்சிங் அ லாங்குவேஜ் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம வந்து ட்ரெவிடியன் லாங்குவேஜை நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம், நம்ம எந்த லாங்குவேஜும் நம்ம சொல்லித்தர போகிறதில்ல. ஏன்னா அது சொல்லித்தரணும்னா ட்ரெவிடியன் லாங்குவேஜை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னு அந்த ஒரு இதில் நம்ம சொல்லித்தரணும்னா அப்போ தமிழ் வந்து இன்னும் டீப்பாக நம்ம சொல்லித்தரணும். நம்ம தமிழ் லிட்ரேச்சருக்குள்ளே போனோம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணுறதே இல்லை. ஏன்னா தமிழ் லிட்ரேச்சருக்குள்ளே போனோன்னா தமிழுங்கிறது வந்து ஒரு தெய்வீகமான லாங்குவேஜ். அதில் வந்து நீங்கள் ஒரு லிட்ரேச்சர் நிறைய அதில் வந்து முக்காசி தமிழ் லிட்ரேச்சரில் சிவனையும் விஷ்ணுவையும் முருகனையும் புகழ் பற்றி தான் அதில் அந்த தமிழில் எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் அப்படின்னா ஹிந்துவிசம் பற்றி சொல்லித்தர போகிறீங்களா ஸ்கூலில்? இல்லை. ஸோ அதனால் நம்ம ரிலிஜனை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னா மேலாக தான் சொல்லித்தர முடியும். மேலாக சொல்லித்தரத்துக்கு 2-3 லாங்குவேஜ் சொல்லித்தரலாம். ஏன்னா நம்ம இன்னொரு 3வது லாங்குவேஜ் சொல்லித்தரதும் மேலாக தான் சொல்லித்தர போகிறோம். கம்யூனிகேட் பண்ணுற அளவு தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். லிட்ரேச்சருக்குள்ளெல்லாம் யாரும் போக போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லித்தரத்துக்கு ஒரு 3 லாங்குவேஜ் சொல்லித்தந்தா ஒரு குழந்தைக்கு பின்காலத்தில் அவங்க படிப்பு படித்ததுக்கு அப்புறம் ஒரு வேலைன்னு ஒரு எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே எல்லா குழந்தைகளும் இருந்து படிக்க போகிறதில்ல, வேலை பண்ண போகிறதில்ல. குழந்தைகள் நம்மளோட குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தைகளும் போகலாம் இல்லையா? எதுக்கு அவங்களோட ஃப்யூச்சரை நம்ம தடுக்கணும்? லெட் தெம் கோ, லெட் தெம். இப்போ நம்ம குழந்தைகள் வந்து ஹிந்தி வேணும்னா ப்ரைவேட்டில் போய் கற்றுக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏழை குழந்தைகளால் அவ்வளோ பணம் இருக்கா? ஸ்கூலுக்கே பணம் கட்ட காசு இல்லாத போது ப்ரைவேட்டில் போய் கற்றுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்கா? அப்படின்னா ஏன் உங்கள் குழந்தைகள் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஸ்கூலில் தானே சொல்லித்தரீங்க. அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒன்றும் ப்ரைவேட்டில் பைசா போட்டு ஒன்றும் அவங்களுக்கு சொல்லித்தரலையே. அப்படி இருக்கும்போது ப்ரைவேட்டில் நம்ம என்ன சொல்லித்தரணுமோ அதே தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லித்தரணும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேறு எதுவும் சொல்லித்தரணும்னு சொல்லலை. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன சொல்லித்தரீங்களோ உங்கள் குழந்தைகளுக்கு அதே தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லித்தரணும். ஏன்னா அந்த குழந்தைகளும் முன்னுக்கு நாளைக்கு வரணும். இப்போ நம்ம குழந்தை முன்னுக்கு வரணுன்னா மற்றவங்க குழந்தைகளும் முன்னுக்கு வரணும்னு யோசிக்கிறதுல ஏன் அதை தயங்குறீங்க? ஏன் அது மாதிரி ஒரு மனப்பான்மை? அது எவ்வளோ கெடுதலான ஒரு மனப்பான்மை. நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும், மற்றவங்க குழந்தைகள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, அது மாதிரி. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து ஸோ ட்ரெவிடியன் லாங்குவேஜாக இண்டோ யூரோப்பியனாங்கிறது இங்கே அந்த பேச்சு இங்கே கிடையாது. எல்லா லாங்குவேஜும் நல்ல லாங்குவேஜ், எல்லாம் இந்தியன் லாங்குவேஜஸ் தான், எல்லாம் நல்ல லாங்குவேஜஸ் தான். ஸோ எல்லாம் நம்ம கற்றுக்கிற லாங்குவேஜ் நமக்கு பின்காலத்தில் உபயோகமாக இருக்கணும். அதுதான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணோம். இப்போ ஒரு குழந்தை வந்து கேரளாவில் போய் வேலை பார்க்க போகிறான்னா மலையாளம் தெரிஞ்சனா யூஸ்ஃபுல். கர்நாடகாவில் போய் வேலை பார்க்க, பெங்களூரில் போய் ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்க போகிறான்னா கன்னடா தெரிஞ்சால் அது யூஸ்ஃபுல். அதே மாதிரி தெலுங்கில் போய் ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஆக போகிறா, இல்லாட்டானா காலிவுட்டில் நடிக்க போகிறா, இல்லாட்டானா டாலிவுட்டில் நடிக்க போகிறா, இல்லாட்டானா வேறு ஏதாவது ஒரு அங்கே போய் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலோ அது மாதிரி பண்ணாலோ தெலுங்கு தெரிஞ்சால் நல்லது. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து திராவிடியன் லாங்குவேஜா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜாக நம்ம பார்த்துட்டு இல்லை. இப்போ இங்கிலீஷ் நீங்கள் அதை பார்க்கலையே, அதே மாதிரி தான் என்ன இதுவும். இங்கிலீஷ் எதுக்கு நீங்கள் கற்று சொல்லி தரீங்க? ஏன்னா
வெளிநாட்டுக்கு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஆனால் அது கூட நிறைய ஸ்டேட் போர்ட் குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இங்கிலீஷே சரியாக படிக்கிறது எழுத தெரியலை. நான் நிறைய குழந்தைகளோட நான் பேசியிருக்கேன். பிகாஸ் ஐ எம் இன் த டீச்சிங் ப்ரொஃபஷன், ஐ நோ. ஐ ஸ்போக்கன் டு so many children, they're not able to speak good English. நிறைய கம்பெனியில் நாங்கள் ரெக்ரூட் பண்ணும்போது கூட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தானா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நம்ம ரெக்ரூட் பண்ணால் கூட அவங்களுக்கு பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் ஒரு டாக்குமெண்ட் படிக்க தெரியல, ஒரு இமெயில் எழுத தெரியல, ஒரு ஃபோனில் பேச தெரியல இங்கிலீஷில். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஜாபுக்கும் போனால் அங்கே போய் யாரும் சொல்லித்தர போகிறது இல்லை. இங்கிலீஷ் சொல்லித்தர போகிறது இல்லை, ஹிந்தி சொல்லித்தர போகிறது இல்லை. இப்போ ஹிந்தி தெரிஞ்சால் என்ன அட்வான்டேஜ்னா, நார்த்துக்கு போனான்னா இப்போ ஸ்டாலினே எவ்வளோ கஷ்டப்பட்டார். இந்தியில் போய் மீட்டிங்கில் போய் ஒன்றுமே புரியல, திரும்பி வந்துட்டார். ஸோ நம்மளோட தமிழ்நாடுலேருந்து நீங்கள் இப்போ சென்ட்ரலில் போய் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா அப்போ தமிழ் தெரிஞ்சால் மட்டும் போகாது, இங்கிலீஷ் தெரியணும். பட் அதுக்கு மேலே ஹிந்தி தெரிஞ்சால் அங்கேயே போய் இருந்து வாழ்ந்து ஒரு வேலை எடுத்துக்கணுன்னா முடியும். மெனி ஆஃப் த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போகும். வேற தமிழ் தெரிஞ்சனா தமிழ்நாட்டில் ஒண்டி தான் வேலை பண்ண முடியும், பழைக்க முடியும். ஸோ இது மாதிரி இருக்குது. அதுவும் ஏழை குழந்தைகள். இப்போ பணக்கார குழந்தைகள்னா அவங்க அப்பா அம்மா சொத்து நிறைய இருக்குது, அவங்க அதுலேயே அங்கே இருந்துடுவாங்க, சென்னையில் கூட இருக்கலாம். அப்படி கூட அவங்க ஹிந்திலாம் கற்றுக்குறாங்க, இங்கிலீஷ் ரொம்ப நல்லாவே கற்றுக்குறாங்க. ஆனால் நம்ம ஏழை குழந்தைகளுக்கு நமக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொத்துன்னு அவங்களுக்கு இன்னும் கிடையாது. ஸோ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், வெளி ஊரில் போய் சம்பாதிக்கணும், வீட்டை விட்டு அவங்க வெளியில் போய் சம்பாதிக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்கள இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். மற்ற குழந்தைகளோட அந்த குழந்தைகளை தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்ம கொடுக்கணும். ஏழை குழந்தைகளுக்கு இன்னும் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும். அதுதான் ஐ கீப் ஸ்ட்ரெஸ்ஸிங் அகெயின் அண்ட் அகெயின். அப்புறம் இன்னொன்று இங்கே தமிழ்நாட்டில் எதுக்கு ஹிந்தியில் எழுதுறாங்க, இதெல்லாம் ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு கேட்குறதுக்கே இவங்களாம் படித்தவங்களா, எதுக்கு இது மாதிரிலாம் புத்தி போகிறதுன்னு எனக்கு தோன்றுறது. தமிழ்நாட்டில் ஹிந்தியில் எதுக்கு எழுதுறாங்கன்னா, நிறைய பேர் ஹிந்தி தெரிஞ்சவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. நிறையா பேர் டூரிஸ்ட்டும் நிறையா பேர் வராங்க. இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜில் இப்போ இந்தியாவில் 30 லாங்குவேஜஸ் இருக்குது. ஏன்னா எல்லா லாங்குவேஜுமா எழுத முடியாது. ஸோ எந்த லாங்குவேஜ் ரொம்ப காமனாக இந்தியாவில் பேசுகிறாங்களோ, இங்கிலீஷ் நிறையா பேர் பேசுகிறாங்க, அடுத்தது ஹிந்தி. தமிழ் எழுதுறது தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையா பேசுறதுனால தமிழ், அதனால் 3 லாங்குவேஜ் எழுதுகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் நார்த் இந்தியாவில் போனால் ஹிந்தி, இங்கிலீஷ், அந்த லோக்கல் லாங்குவேஜ் அது எழுதுவாங்க. தமிழே நார்த் இந்தியாவில் எழுதுனா, ஏன்னா அங்கே பேசுகிறவங்க தமிழ் யாரும் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் அங்கே போனேனுங்கன்னா அப்போ யாராவது பார்த்து நீங்கள் கேட்டுக்கலாம் இது என்ன எழுதிருக்காங்கன்னு. அதனால தான் ஹிந்தி தெரிஞ்சால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்தி ஏன் எழுதுறாங்கன்னா, நிறைய பாப்புலேஷன் ஹிந்தி பேசுகிறவங்க இங்கே இருக்காங்க, ப்ளஸ் நிறைய வராங்க, உள்ள டூரிஸ்ட்டாக வராங்க, கம்பெனி வேலை பண்ணுறதுக்கு வராங்க, நிறைய பேர் வராங்க. பட் ஆனால் அண்ட் ஹிந்தி பாப்புலேஷன் இஸ் மோர் இன் இந்தியா. how many states they speak Hindi, how many states speak Tamil? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லோரும் பேசுகிறீங்க. எல்லாம் படித்தவங்க, நீங்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றி வந்திருக்கீங்க, நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்களே இப்படி பேசுனா எப்படி? ஸோ அதனால் கொஞ்சம் இன்னும் ப்ராட் மைண்டடாக இருந்து ஏழை பசங்களுக்கு நல்ல பாடம் நம்ம கற்றுத்தரணும், நல்ல ஸ்கூலிங் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் பார்க்கணும் இதை. ஓகே, தேங்க்ஸ்.